ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளாக செய்யக்கூடிய கோதுமை ரவை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெரிய வெங்காயம் 3, ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 5 சேர்த்திக்கலாங்க. தக்காளி 3, நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. 2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, நல்லா கலரி விட்டுக்கலாங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம 1/2 கிலோ கோதுமை ரவையை சேர்த்திக்கலாங்க. நல்லா கலரி விடணுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கணுங்க. பாருங்கள், கோதுமை ரவை நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சிம்பிளாக செய்யக்கூடிய கோதுமை ரவை ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.